வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சூரிய பகவானுக்கு சொந்தமான நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்திரம் அல்லது உத்திராடம் நீங்க பிறந்த நட்சத்திரமா அல்லது பிறந்த தேதி 1 அல்லது 10 அல்லது 19 அல்லது 28 அல்லது பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமையா, பிறந்த ராசி சிம்ம ராசியா, கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலம் உரிமையாளரா, கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டுல குடியிருக்கிறீங்களா, நீங்க எல்லாரும் சூரிய பகவானோட அம்சத்துல பிறந்தவங்க. இன்னைக்கு போய் பிடிச்ச சாமிக்கு கோயில்ல நெய் விளக்கு ஏத்தி பாருங்க, அனுபவத்துல பலன் கிடைக்கும். இது உறுதி, சத்தியம். ஆமா, எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு பாக்கிறோம். மேஷராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. அசை உணவு கூடாது, கோயில்ல விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில விளக்கேற்றணும், நெய் விளக்கு. வண்டி ஓட்டுறது கவனம், புதிய முயற்சி கூடாது, கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில பொருள் வாங்கக்கூடாது. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் சந்திர மௌலியே போற்றி. மௌலின்னா மகுடம், சந்திரனை மகுடமாக அணிந்தவர் சிவன் நினைக்கணும். கவனம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல மனோதிடம், புத்தி கூர்மை, பெருந்தன்மை, இதெல்லாம் உங்களுடைய பலம். இதனாலே ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. மிதுன ராசிக்கார நேயர்களே, உடல்நல பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. வாய்ப்பு என்ன வரும், எப்படி தப்பிக்கிறது? நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. வீட்டிலையும் கோயில்லையும் ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப சிவபெருமான நினைங்க. ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாத்தும். அளவா சாப்பிடுங்க. புதிய வகை உணவுகளை கவனமா சாப்பிடுங்க. அசை உணவை தவிர்க்கிறது நல்லது. அனுகூலமான எண் உங்களுக்கு 2. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், பேச்சு சாமர்த்தியம், ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, இந்த 3 தான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். உள் பயம் இருக்காது, தைரியம் இருக்கு. சொல்லி அடிக்கிறீங்க, சொல்லாமே அடிக்கிறீங்க, கலகிறீங்க. அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றங்க, புத்தி கூர்மை, தைரியம், விடாமுயற்சி, கலக்கலான சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 3. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. கன்னி ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், பேச்சு சாமர்த்தியம், புத்தி கூர்மை, இது உங்களுடைய பலம். பலமே கிரக நிலைகள் நல்லா இருந்தா ஜெயிக்கும், இல்லைன்னா தோத்து போயிடும் இல்லையா? இன்னைக்கு கலக்கலான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, ஓரளவுக்கு ஆரோக்கியம், உடல்நலம் பரவாயில்ல. ஆனாலும் ஒரு முழுமையான நல்ல உடல்நலம் வரல, அல்லது உடல்நலம் இன்னைக்கு பாதிக்கப்படும். எப்படி தப்பிக்கிறது? வண்டி ஓட்டுறது கவனம், அளவா சாப்பிடுங்க. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க, அல்லது எழுதுங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் வைத்தியநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். உடல்நலத்தில் அக்கறை, வண்டி ஓட்டுறது கவனம், நெய் விளக்கு ஏத்த மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 7. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், சுறுசுறுப்பு இருக்கு, வேகம் இருக்கு, தைரியம் இருக்கு, வழக்கமான உள்பயம் இல்லை. கிரக நிலைகள் நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, பெருந்தன்மை, மனசு தட்டமா இருக்கு, அறிவு கூர்மையா இருக்கு, எதிரிகளும் உதவி செய்யறாங்க. நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே,
கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வழக்கு வரும், பிரச்சனை பெருசாகும். எப்படி தப்பிக்கிறது? ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யலாம், அல்லது கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்தலாம், அல்லது எரிஞ்சிருக்கிற விளக்குல நெய் சேர்த்தலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதலாம் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ வெங்கடாஜலபதியை நினைக்கலாம். ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 6, அனுகூலமான திசை மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. கும்பராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு ஆரம்பிக்குது, நாளைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு, 3 நாளும் சந்திராஷ்டமம் இருக்கு. ஜாகிரதையா இருக்கணும். அசைவ உணவு வேண்டாம். கோயில்ல விளக்கு ஏத்தணும், நெய் விளக்கு. வீட்டு பூஜையில விளக்கு ஏத்தணும், நெய் விளக்கு. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைங்க. ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு தசை நேரம் இதெல்லாம் கிடையாது. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், சந்தோஷம் அதிகமாகும். நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 4, அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை. கல்யாணமான கடகராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே கடகமா இருந்தாலோ, கடகம் மகரமா இருந்தாலோ, கடகம் கும்பமா இருந்தாலோ, ஜோசியோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.